கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில உயர்வு உண்டாகும், மேன்மை உண்டாகும். இந்த நாளிலே அவர் சில நன்மைகளை உங்களுக்கு செய்யும்படிக்கு அனுக்கிரகத்தை உண்டாக்குவார், வழியை திறப்பார். நற்செய்தி உங்களை தேடி வரப்போகிறது. விசுவாசிப்பீங்களா? பயப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். ஏசப்பா உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைய ஜீவ வார்த்தையின் வசனம் யோபு 5:21. நாவும் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர்கள். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு பயப்படாதிருப்பீர்கள். பயப்படாதிருப்பீர்கள். பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர்களா அப்படின்னா, சங்கீதம் 91 இருக்குது. பகலில் பறக்க அம்புக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். கொள்ளை நோய்கள் நம்மை பாழாக்க அப்படி கடந்து வரும். அது மட்டும் இல்லை, எதிரிகள் நம்மை பாழாக்க கடந்து வருவார்கள். பிசாசு நம்மை பாழாக்கி அழித்து போடுவதற்கு கடந்து வருவார். ஆனா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கூட நம்ம ஆண்டவர் இருப்பார். அது ஒண்ணு நம்மை சேதப்படுத்தாது. சங்கீதம் 121 ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, சேதப்படுத்தாது. பயப்படாதீங்க. உலகத்துல எது வேணாலும் வரட்டும், எது நடக்க போறேன்னு சொல்லட்டும், நீங்க விசுவாசிங்க. என் கூட ஏசப்பா இருக்கிறார். இது ஒண்ணு என்ன சேதப்படுத்த போறதில்லை. என் ஆண்டவர் பாதுகாப்பார். அவருடைய கரத்துல மூடி மறைத்துக் கொள்வார். நான் அவர் கூட இருந்து அவரால் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வாதமா இருப்பேன். நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? ஒவ்வொரு பாழாக்குதலுக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க கூட ஏசப்பா இருப்பாரு. அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நம்புவீங்களா? நம்புவீங்களா? உங்களுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜெபிக்க போகிறேன். என்னோட கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆளாக்குதல் வரும்போது பயப்படாதபடிக்கு எங்களை நடத்துகிற தெய்வம். இப்பொழுது இன்றைக்கு உடைய வார்த்தை கேட்கிற முறை பிள்ளைகளை, இந்த உலகத்துல வாழும்போது எதிராய் வருகிற ஆளாக்குதல் ஆகிய அத்தனை தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள். நீர் கூட இருக்கும். உடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. எங்க ஆண்டவர் எங்க கூட இருக்கிறார். ஒரு தீமையும் ஒரு பாழாக்குதலும் எங்களை அணுகாம காத்துக்கொள்வார். அப்படியே செய்கிறதற்காக இப்பொழுது பிறந்த நாளை காண்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் இறங்கி வரட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க கர்த்தருடைய கிருபை எல்லா குடும்பத்தையும் சொந்து கொள்ளட்டும். வேலை பார்க்கிறவங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தொழில் வியாபாரம் பண்றவங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். குறிப்பாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியத்தை மேன்மைப்படுத்துங்க. அற்புதங்களை காணும். வியாதிப்பட்டிருக்கிறவர்கள், பிசாசன் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் இப்போது விடுதலையாக்கப்படட்டும். மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் விளர. இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க. இந்த நாளில் அதிசயம் நடக்கட்டும். நீர் அப்படி செய்து விட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.